தேங்க்யூ. முதலாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் ஒருவர் சந்திக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லி அவர்களை வாழ்த்துவார்களாம். ஒருவர் சொல்வாராம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அடுத்த நபர் சொல்வாராம், நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்தார். அதாவது one person would say Christ is risen. அடுத்தவர் சொல்வாராம், உண்மையாகவே or indeed he has risen. प्रारंभिक कलीसिया में जब मसीह लोग एक दूसरे से मिलने के समय एक व्यक्ति इसी प्रकार उनको ग्रीटिंग देगा कि यीशु जी उठा है, दूसरा व्यक्ति उसको उत्तर देगा सचमुच जी उठा है. सो இந்த உயிர்த்தெழுகிற நாளிலே நாம் ஆலயத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் நாம் வீடுகளிலே இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் உங்க பக்கத்துல இருக்கிறாங்கல்ல, உங்களுடைய மனைவியோ கணவனோ பிள்ளைங்களோ அவங்கள பார்த்து அவ்விதமா சொல்லி நீங்களும் வாழ்த்தலாம். जो आपका साथ बैठा है, शायद आपका पत्नी या पति या बच्चे हो सकते हैं या पेरेंट्स हो सकते हैं, आप भी उनको इसी प्रकार बोलकर आज हम ग्रीटिंग देंगे. उसी के बाद संदेश में हम जाएंगे. जीसस क्राइस्ट इज risen. Other person would say, indeed he has risen. இயேசு உயிர்த்தெழுந்தார், நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். हम एक दूसरे को अगर आप मिला सकते हैं या ऐसा भी बोल सकते हैं. ஓகே, ஹalleluya. இந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுதலின் நாளிலே போபால் இசிஐ தமிழ் திருச்சபையின் ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் உங்களோடு கூட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு அளித்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் தேவர்பிரான் அவர்களுக்கும் திருச்சபையாகிய உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். आज इस पुनरुत्थान के दिवस आराधना में आप लोग के साथ मिलकर प्रभु को आराधना करने के लिए और परमेश्वर के संदेश को आप लोग के साथ बांटने के लिए जो प्रभु ने मुझे अवसर दिया, परमेश्वर हम धन्यवाद करना चाहते हैं. இந்த நாளிலே ஏற்கனவே போதகர் சொன்ன வண்ணமாக, அதாவது ஆலயத்திலே கூடி தேவனை ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரை இப்படியாக நாம் ஆன்லைன் மூலமாக ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். We are not able to gather together in the church. However, God has given us an opportunity that we could gather in this manner through Zoom to worship the Lord. இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக, நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை தேவன் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கிருபையின் பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளை நாங்கள் காண்பதற்கு தேவரே எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம். இன்று தேவ ஆவியார் மூலமாக எங்களுக்கு என வைத்திருக்கிற வார்த்தைகளை எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனங்களை கேட்பதற்கு எங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்தும், திறந்து தாரும். ஒவ்வொருவரின் தேவை தக்கவாறு ஆண்டவர் எங்களோடு இடைபெற வேண்டும் என்று கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அலகாபாத் டயசிஸின் சார்பாக மீண்டும் ஒருமுறை போதருக்கும் திருச்சபையின் மக்களுக்கும் ईस्टर வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். हमारे
SCI इलाहाबाद डायसिस की ओर से पासवान और कलिसिया के सदस्यों को पुनरुत्थान दिवस का शुभकामना देना चाहते हैं। I enjoyed the service. पास्टर जी ने अच्छा रीति से आराधना चलाया। अब लोग विभिन्न जगह में बैठा, फिर भी आराधना में सब लोग भाग लिया। बहुत सारे परिवार के साथ आप लोग इसमें भाग लिया है। सचमुच परमेश्वर आप लोग का आशीष करेगा। வீடுகளிலே இருந்தாலும் கூட நீங்கள் குடும்பத்தோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களும் இறக்கின்றார்கள். ஆனால் அதன் பின்பு உயிர் தெழுவதில்லை. உலகத்திலே எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறதாக இன்றும் எருசலேம் சென்று வருகின்றவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்கள் அதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றுள்ள ஜனங்கள் பலர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஏனென்றால் உயிர்த்தெழுதலை நம்பினால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் நம்ப வேண்டும். प्रारंभिक शताब्दी में भी ऐसे बहुत सारे लोग प्रभु यीशु मसीह के पुनरुत्थान को पर विश्वास नहीं किया, क्योंकि उनके मन में ऐसे था अगर पुनरुत्थान को विश्वास करेगा तो उनको ये मानना चाहिए कि प्रभु यीशु मसीह ही परमेश्वर है, परमेश्वर संतान है। इसलिए लोग विभिन्न प्रकार का बात बताकर ये बोलने लगा कि यीशु मसीह तो जी उठा नहीं, पुनरुत्थान से वापस नहीं आया। उसमें से बोलने वाला में एक ग्रुप ऐसे बोला गया कि सच में यीशु मसीह तो क्रूस पर मरा ही नहीं है। சிலர் விதமாக சொன்னார்களாம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவே இல்லை. அவர் சிலுவையில் அடித்த பொழுது அன்கான்சியஸ் ஆகிவிட்டார். அவர் மயக்க நிலைமையில் இருந்தார். அவரை கொண்டு கல்லறையில் வைத்தாங்க. அந்த ஸ்திரீகள் நற்கந்தங்களையும் சுகந்த வாசனைகளையும் கொண்டு போகும் பொழுது அதன் மூலம் அவர் மயக்கம் தெளிந்து எழுந்து சென்று விட்டார் என்று. यीशु मसीह तो मरा नहीं है, वो तो अनकॉन्शियस में था। जब उसको कब्र में रखने के बाद वहां के महिला लोग जाकर बहुत सारे सुगंध वस्तु देने के समय यीशु मसीह अनकॉन्शियस से कॉन्शियस होकर चला गया। ये एक ग्रुप इसी प्रकार बोल रहा था। Another people were telling in that way, Jesus was not at all crucified. यीशु मसीह को क्रूस पर मारा ही नहीं है, क्योंकि लोग थोड़ा कंफ्यूज था। इसलिए यीशु के जगह में और किसी को वो लोग मार दिया है, क्योंकि Isaiah 53:3 में भी लिखा है उनका फेस हम देखने के लिए मुश्किल था, அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி காணப்பட்டு என்று சொல்லி. சோ இவ்விதமா சிலர் சொன்னார்களாம். இன்னும் சிலர் சொன்னாங்க, அந்த ஸ்திரீகள் கல்லறையில போனவங்க வேறொரு கல்லறையில போய் பார்த்துட்டு வந்துட்டு இது இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் கதை விட்டு விட்டார் சொல்லி. और कुछ लोग इसी प्रकार बोलने लगा कि वहां के जो महिला लोग सुबह सुबह भोर में कब्र देखने गया, लेकिन वो लोग तो दूसरा किसी कब्र को देख कब्रिस्तान को देखकर आके बोल दिया कि यीशु मसीह जी उठा है। और आखिरी में और कुछ लोग इसी प्रकार बोलने लगा कि यीशु मसीह तो जी उठा ही नहीं है, लेकिन उसके शिष्य उनका शरीर को चोरी करके ले गया और इसी प्रकार संदेश को फैला दिया कि यीशु जिंदा हुआ है। அவருடைய சீடர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து சென்று விட்டார்கள். அப்புறம் இவ்விதமாக பறைசாற்றினார்கள் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி. அதை மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர்கள் அங்குள்ள சேவகர்களை அழைத்து பணத்தை கொடுத்து நாங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சீசர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார்களாம். இவ்விதமாக பலர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் உண்மையை யாராலும் மறைக்க முடியவில்லை. विभिन्न प्रकार के लोग ये बोलने लगा कि यीशु तो जिंदा आया ही नहीं है, उठा ही नहीं है,
लेकिन उन बातों को वो लोग कभी चुप नहीं कर सका, क्योंकि ये सच्चाई है, इतिहास में ये सच्चाई है कि यीशु मसीह तो जीवित हुआ है. இது உண்மை. ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்தார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். प्रकाशी वाक्य 1 उसका 18 में लिखा है, मैं मर गया था और अब देख मैं युगान तक जीविता हूं. यीशु मसीह हमारे लिए जीवन दिया, लेकिन तीसरे दिन तो जी उठा है. इस सच्चाई को कोई कभी भूल नहीं सकते हैं. Nobody can deny the the resurrection of Jesus Christ. यीशु मसीह का इस पुनरुत्थान को कोई कभी भूल नहीं सकते हैं. யாரும் இதை மறக்கவோ முடியாது. இயேசு உயிரோடு எழுந்தபடினால்தான் பவுல் சொல்வதை போல நம்முடைய விசுவாசம் இன்றும் நிலைத்து நிற்கின்றது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வீணா சென்றிருக்கும். நாம் இன்று இயேசுவை ஆராய்த்துக் கொண்டிருக்க முடியாது, நாம் இயேசுவை பிரசங்கிக்கவும் முடியாது. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார். அந்த நாளிலே காலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இன்னும் சில ஸ்திரீகளும் சென்றார்கள் கல்லறையை நோக்கி. அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை பார்க்க செல்லவில்லை, அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கத்தை இடும்படியாக சென்றார்கள். ஏனென்றால் சிலுவையில் அடித்த மறுநாள் 1000 நாள் இருந்தபடினாலே அன்று ஓய்ந்திருந்தார்கள். यहूदियों को परंपरा के अनुसार 7वां दिन या शनिवार उनको विश्राम का दिन था, इसलिए वो कोई कब्र में नहीं गया. और सप्ताह के पहले दिन यीशु मसीह के शरीर को सुगंध देने के लिए वो लोग गया. जब जाते समय उनके अंदर विभिन्न प्रकार का डर पैदा हुआ. पहले से ही उनके अंदर शायद ऐसा डर हो सकते हैं, जब हम वहां जाएंगे, वहां इतना बड़ा पत्थर है, उस पत्थर को पहला कौन उठाएगा? हम तो महिला लोग जा रहे हैं. उस पत्थर को उठाने के लिए हमारा तो ताकत नहीं है. और दूसरा रीति से उस पत्थर को राजा ने सील करके रखा है. இவர்கள் அங்கு செல்லும் பொழுது இவர்களுக்கு பலதரப்பட்ட பயம் காணப்பட்டிருக்கலாம், கேள்விகள் எழுந்திருக்கலாம். அந்த பெரிய கல்லை நாம் எப்படி புரட்டி தள்ளுவது? அது மாத்திரமல்ல, பிலாத்து அங்கு முத்திரையிட்டு இருக்கின்றான். அந்த முத்திரை உடைக்க நம்மால் முடியாது. அது மாத்திரமல்ல, அதை காவலிடுவதற்கு போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள். அந்த போர்ச்சேவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை தாண்டி அவர்களை கடந்து எப்படி சென்று அங்கு சுகந்த வர்க்கம் விடுவது என்று சொல்லி பலதரப்பட்ட கேள்விகளோடு அவர்கள் சென்றார்கள். कैसे हम उन सारे सिपाहियों के बीच में वहां जा सकते? इसी प्रकार विभिन्न प्रकार का डर उनके अंदर पैदा हुआ. அவர்கள் வாழ்விலே இயேசுவையே நம்பி இருந்தார்கள். மகதலேனா மரியாள் இயேசுவோடு சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்தாள். இயேசுதான் தங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் அவர்களுக்கு शून्यமாக தெரிந்தது. जो प्रभु के ऊपर पूरे विश्वास रखा, लेकिन अभी उनको ऐसा लग रहा है कि सारे उनका विश्वास व्यर्थ हो चुका है, क्योंकि जिसके ऊपर वो लोग भरोसा रखा वो तो अभी दुनिया में नहीं रहा. इसी प्रकार का डर के साथ जब वो लोग वहां गया, मत्ती 28 में इसी प्रकार लिखा है, वहां जाने के समय अचानक वहां भूकंप के रूप में हुआ. அங்கு போகும் பொழுது பூமி அதிர்ந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது தூதர்கள் தோன்றி அந்த கல்லை புரட்டி கல்லின் மேல் உட்கார்ந்தார்கள். स्वर्गदूत उतरा और उस पत्थर को हटाया और उसके ऊपर बैठ गया. இதில் ஒரு கேள்வி நமக்கு எழும்பும், ஏன் அந்த கல்லை அகற்றினார்கள்? அந்த பெரிய கல்லை அகற்றின பின்புதான் இயேசு உயிரோடு எழுந்தாரா? கல் அகற்றப்படாவிட்டால் இயேசு உயிரோடு வந்திருக்க மாட்டாரா? நம் உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பலாம். हमारे मन में ऐसे भी सवाल उठ सकते हैं,
वो स्वर्गदूत आकर वो पत्थर का क्यों हटाया? अगर पत्थर नहीं हटाया होगा तो क्या यीशु मसीह जिंदा हो नहीं सकते हैं? या पत्थर का हटाने के बाद ही यीशु मसीह उठा? तो क्यों पत्थर को हटा दिया गया? उसका उत्तर ये है, अगर यीशु मसीह के कब्र के ऊपर पत्थर ऐसे ही अगर रहते हैं तो जरूर यीशु को लोग विश्वास नहीं करते थे। கல்லறையை திறந்து அதில் ஒன்றுமில்லை என்று அறிந்து அதன் மூலம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புவதற்காகத்தான் அன்று அந்த கல்லாண்டு உருட்டப்பட்டது. கல் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை தனக்குள் அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. पत्थर कभी भी यीशु मसीह को कब्र के अंदर नहीं रख सकते, लेकिन हमारे कारण वहां उस पत्थर को हटा दिया गया. நமக்காக அதை அங்கு நீக்கினார்கள். ஏனென்றால் உலகத்தார் இயேசு உயிர்த்தெழுதலை நம்பும்படியாக. இப்பொழுது அதை பார்த்த உடனே இந்த ஸ்திரீகள் இன்னும் கலங்கினார்கள், இன்னும் கலங்குகின்றார்கள். ये महिला लोग और डर गया. उस समय उनको एक संदेश दिया गया. आज मैं आप लोग के बीच में यही बोलने वाला हूं कि पुनरुत्थान के दिवस में उन महिला लोग को 3 प्रकार का आदेश दिया गया. The women who went to see the body of Christ were given 3 commandments. அவர்களுக்கு 3 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதில் முதலாவது என்ன? மத்தேயு 28:5 வசனத்திலே வாசிக்கிறோம். தூதன் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகின்றான்? பயப்படாதீர்கள். स्वर्गदूत उनको देखकर इसी प्रकार कहा, डरो मत, मत डरो. உயிர்த்தெழுதலின் நாளின் முதலாவது செய்தி நமக்கும் தேவன் நாளிலே தருவது என்ன? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். Do not fear, don't be afraid. डरो मत. ये तो बोलना बहुत आसान है. दूसरा लोग को बोल देखकर हम ये कह सकते हैं कि डरो मत, लेकिन जब हमारे जीवन में कोई समस्या आती है या हमारे लाइफ में किसी संदर्भ आ जाते हैं तो हम खुद डर जाते हैं. மற்றவர்களை பார்த்து ஒருவேளை பயப்படாதே என்று சொல்வது மிக எளிதாக தோன்றலாம். ஆனால் நம்முடைய வாழ்விலும் பல சந்தர்ப்பங்களிலே நாம் பயந்து விடக்கூடும். இன்னும் சிலர் வாழ்க்கையை பார்த்தா பயப்படாத பயப்படாத மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு தான் ரொம்ப பயம் இருக்கும். வெளியே சொல்வார்கள், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் எல்லாத்தையும் செய்திருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா அவங்கதான் ரொம்ப பயப்படுவாங்க. और भी ऐसा भी हो सकते हैं, बहुत सारे लोग दूसरों को बोलेगा कि अरे डरो मत, हम है, हम सब देख लूंगा, लेकिन वही पहले भागने वाला रहेगा. उनके अंदर ही बहुत सारे डर रहेगा. அவ்விதமாகத்தான் ஒரு சில நண்பர்கள் ஒரு காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சென்றார்களாம். कुछ दोस्त लोग एक जंगल में जाके शिकार करने के लिए गया. जब जाते समय उस जंगल के पास रहने वाला एक व्यक्ति वही उन सबको ले जा रहा था. அந்த காட்டின் அருகில் வாழ்ந்த ஒருவன் தான் அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். அப்படியே போகும் பொழுது மற்றவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா அவங்க புதுசா முதல் முறை தான் போறாங்க. ஆனால் அவர்களை அழைத்து செல்கின்றோம்னு சொன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். उसने बोला कि डरो मत, क्योंकि हम है, हम सब कुछ जानते हैं, हम कब सब कुछ संभालूंगा. அவ்விதமாக அவர்கள் சென்றார்கள். காட்டின் மையப்பகுதியிலே சென்று விட்டார்கள். அங்கு பல விலங்குகளின் சத்தமெல்லாம் கேட்கிறது. அதிலே புலி, கரடி, சிங்கம் போன்ற மிருகங்களின், கொடிய மிருகங்களின் சத்தமும் அங்கு கேட்கின்றது. और जंगल में अगर बीच जगह में जाते समय उनको पास ऐसा आवाज आ रही है कि बहुत सारे जानवर के आवाज तो सुनाई दे रहे हैं. उसमें ये देखा कि टाइगर का आवाज आ रही है. இங்கு புலியினுடைய சத்தம் அங்கு கேட்கின்றது சற்று தூரத்திலே. இவங்களெல்லாம் கூட்டிட்டு போனா இல்லையா, அந்த மனிதன் சொன்னானா, பாருங்க பயப்படாதுங்க, புலி பக்கத்துல வர்ற மாதிரி தெரியுது, நம்ம ஒரு வேலை செய்யலாம், நான் கீழே படுத்துடுறேன், यार याரெல்லாம் புலிக்கு பயப்படுறீங்களோ அவங்க எல்லாம் என் மேல படுத்துடுங்க. हम नीचे लेट जाएंगे, मैं नीचे लेट जाऊंगा, जो
ये टाइगर के लिए डरते हैं, वो सब मेरा ऊपर लेट जाइए। क्या होगा? अगर टाइगर आएगा तो किसको लेके जाएगा? जो ऊपर रहेगा वो लोग तो ले जाएगा, नीचे ये तो பச்ச சக்தி. மேல இருக்கிறவங்கலாம் தூக்கிட்டு போயிரும், கீழே இருக்கிறவன் தப்பிச்சுக் கொள்ளலாம். அவன் தான் எல்லாருக்கும் சொன்னான் பயப்படாதீங்கன்னு சொல்லி. இந்த உலகத்திலும் அநேகரின் வாழ்க்கை அவ்விதமாக, ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற அவ்விதமாக இல்ல. ஆண்டவராய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து अविधமாக இல்ல. इस दुनिया में तो लोग ऐसे बोल सकते हैं कि डरो मत, लेकिन वो पहले डर जाते हैं, बट यीशु मसीह तो ऐसा नहीं. वचन में बहुत सारे वचन हम देख सकते हैं. डरो मत. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கூட இந்த எல்லா விதமான காஸ்பல்ஸ் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. மார்க் 16 6ஆம் வசனத்துல, லூக்கா 24:5, யோவான் 20:9, இன்னும் மத்தேயு 28:10, எல்லா இடத்திலும் வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப இதே வார்த்தை வருகிறது. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் மிக கொடிதான காலம். கடந்த ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி ஆரம்பித்த அந்த லாக்டவுன் எத்தனை மாதங்கள் தொடர்ந்து வந்தது. வீடுகளிலும் கூட ஒருவருக்கொருவர் உறவாட முடியாத நிலைமை, நண்பர்களை பார்க்க முடியாத நிலைமை, மற்றவர்களை தொட முடியாத நிலைமை. எப்பேற்பட்ட துன்பத்திலே நாம் வாழ்ந்தோம். எதற்கெடுத்தாலும் பயம், பயத்தின்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். சற்று நிலைமை சரியாவது போல தோன்றினது. ஆனால் மீண்டும் இப்பொழுதும் பல இடங்களிலே பயமானது குடிகொண்டிருக்கின்றது. நீங்கள் சொன்னதை பார்த்து சொன்ன விடமாக இந்த போபால் போன்ற பகுதியிலே மீண்டும் உங்களுக்கு இந்த வீக்கெண்ட்ஸ்ல லாக்டவுன் வந்திருக்கிறது. ஏன்? பயம். इस प्रकार पिछले साल मार्च 22 से लॉकडाउन जब शुरू हुआ, कितनी मुसीबत, किसी को साथ जाने के लिए, किसी के पास जाने के लिए, किसी के हाथ मिलाने के लिए, किसी से कुछ चीज लेने के लिए, कुछ चीज देने के लिए भी कितना डर लगा हम लोग को. लेकिन परमेश्वर वचन हमें ये कहते हैं, डरो मत. पुराना नियम में भी आइसाया 41:10, आइसाया 41:14 में भी लिखा है, डरो मत. हमारा जिंदगी में यीशु मसीह जी उठा, इसलिए हम किसी बातों के लिए डरने का जरूरत नहीं होते है. जब यीशु मसीह अपने शिष्यों के साथ नाव में जा रहा था, जाते समय अचानक तूफान आ गया. नाव ऐसे ही जा रहे हैं कि शायद पानी में डूब जाएगा. மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது சீசர்கள் இயேசுவோடு கூட படகில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கு கடல் அலைகள் தோன்றுகின்றது. படகு அமிழ்ந்து விடும் போல தோன்றுகின்றது. ஆனாலும் கூட இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்கின்றார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? அவளை ஆண்டவர் அதட்டுகின்றார். இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு அவனும் கடலில் நடக்கும் பொழுது இயேசு சொல்லுகின்றார், அமிழ்ந்து போகும் பொழுது பயப்படாத, ஏன் சந்தேகப்பட்டாய்? दूसरी बार जब यीशु को देखकर पतरस भी पानी में चलता था, जब डूबने के समय चिल्लाने लगा, बचाओ, यीशु उनको देखकर कहा, डरो मत, संदेह क्यों किया? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீட்டிலின் நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றதான செய்தி என்னவென்றால், இது செய்தி மாத்திரமல்ல, இது ஒரு கட்டளை. இட்ஸ் a command, not just a suggestion. இது நமக்கு தருகின்ற ஒரு ஆலோசனை அல்ல, இது கட்டளை. கட்டளையானால் அதை நம்ம செய்துதான் ஆக வேண்டும். इट्स a command which we have to do. ये तो परमेश्वर द्वारा दिया हुआ आदेश है. जब यीशु मसीह उन महिला लोग को देखा, मत्ती 28
Sorry for the disturbance. Are you able to listen? Yes, we are able to listen. Okay, very good, very good. There was a slight difficulty. All right. So, இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்த்து அவர்களை நேரடியாக கண்டு அவரு சொன்னார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இந்த காலை வேளையிலும் கூட உங்களுக்கு வேதத்திலிருந்து நானும் சொல்லுகிற காரியம் இதுதான். Do not get fear. Don't be afraid. எந்த விதத்திலும் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பயப்பட அவசியமே இல்லை. இரண்டாவதாக அவன் தூதன் அவளை பார்த்து என்ன சொல்கின்றான்? பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார், அவர் உயிரோடு எழுந்தார். பாஸ்டர் உங்களோட அன்மியூட்டட்ல இருக்கு. ஐயா म्यूट रखिएங்க. ओके. दूसरी बात हम ये देखते हैं कि मत्ती 28 उसका 6 पद में स्वर्गदूत ने उनको देखकर इसी प्रकार कहा कि जो क्रूस पर मारा हुआ प्रभु यीशु को आप लोग ढूंढते हैं, वो जी उठा है, आकर देखो, उनको कहाँ रखा गया. ஆக்கர் தேக்கோ, கம் அண்ட் சி, வந்து பாருங்கள். இதுதான் இரண்டாவது அவளுக்கு கிடைத்ததான ஒரு கட்டளை. வந்து பாருங்கள். அதன் அர்த்தம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், ஆனால் அத வந்து அனுபவித்து பாருங்க. நீங்க வந்து பாருங்க, இயேசு இல்லை. யாரோ சொன்னாங்க இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி நான் நம்புறேன் என்று அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அங்கு அவர்களுக்கு விதமாக கட்டளை கொடுக்கப்பட்டது. யூ கம் அண்ட் சி. அதைத்தான் சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அனுபவ கற்க தேக்கோ கி இயேசு ஜீ உட்டா ஹை. இந்த 2000 ஆண்டுகள் ஆன பிறகு இன்னும் இந்த செய்தியானது உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள். நாம் ஏன் இன்னும் ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம்? இயேசுவை அனுபவித்தபடினால்தான். இயேசு இரட்சகர், இயேசு நல்லவர், உண்மைதான். அது எப்படி நமக்கு தெரியும்? நாம் அவரை அனுபவிக்காத பட்சத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வது கடினமான காரியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாலையிலே சீசர்களுக்கு தன்னை காண்பித்தாராம். பூட்டப்பட்ட வீட்டிலே இயேசு கிறிஸ்து சென்றார். அவர் மத்தியிலே அவர் தரிசனமானார். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த சமயத்திலே தோமா அவளோடு இல்லை, எங்கோ சென்று விட்டார். தோமா வந்த பொழுது அவங்க எல்லாம் சொன்னாங்க, இயேசுவை நாங்கள் கண்டோம், வீட்டிலிருந்து இயேசுவை கண்டோம் என்று சொன்னார்கள். जब पुनरुत्थान के दिवस शाम के समय में प्रभु यीशु मसीह शिष्यों के सामने गया, जो बंद पड़ा हुआ कमरा के अंदर यीशु गया और बोला शांति हो. उस समय तोमा उनके बीच में नहीं था. जब आने के बाद लोग बोलने लगा कि हम यीशु को देखा है. तोमा ने कहा, नहीं, मैं तो विश्वास नहीं करूंगा. I will never believe unless I put my finger into his nailed hand. उनके हाथों में अगर मैं उंगली नहीं डालूंगा तो मैं उसको विश्वास नहीं करूंगा. அவருடைய விலாவில் என் கையை விட்டால் ஒழிய, அவருடைய கரங்களில் விரலை விட்டால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன். अनुभव करके देखने लिए वो चाहता था. दूसरे लोग बोलते हैं, लेकिन वो तो विश्वास नहीं किया. He wanted to test by himself that Jesus is the reason. அவர் உண்மையாகவே அவரே இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க விரும்பினார், காண விரும்பினார். கண்டு அதன் பின்புதான் விசுவாசம் அவங்க சொல்லுகிறார். இதை கண்ட இயேசு மீண்டும் அவர்கள் மத்தியிலே சென்றார். தோமாவை அழைத்தார். தோமாவே வா, என்னிடத்திலே வா.
என்னுடைய விழாவினுடைய கையை போடு, என் கரங்களுக்குள்ள விரலை போடு என்று சொன்னார். ये सुनने के बाद प्रभु यीशु मसीह स्वयं वहां आया, उनके बीच में आकर ये बोलने लगा कि थोमा आ जाओ मेरा पास, जो तुम्हारा इच्छा है उसी प्रकार करके देखो, मैं जिंदा हूं। वहां इसी प्रकार लिखा है, जॉन 20:27 में लिखा है, वो तो उंगली भी नहीं डाला, हाथ भी नहीं डाला, वहां गिरा, माई लॉर्ड माई गॉड, मेरा प्रभु मेरा परमेश्वर, அவன் அங்கு அனுபவித்து விசுவாசித்தான். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏதோ வேதத்தில் படித்து மட்டும் நம்புகின்றோமா? யாரோ சொல்லி மட்டும் நம்புகின்றோமா? இயேசு இரட்சகர் என்பதை வாசித்து மாத்திரம் நம்புகின்றோமா? இல்லது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்வதற்காக நான் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக ஒதுக்கிவிட்டேன் என்று சொல்லுகின்றார். In order to know the resurrected power of the Lord, I have not everything as filthy. हम सब कुछ छोड़ दिया है, क्योंकि जो जीवित परमेश्वर के सामर्थ को और जाने के लिए நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையாக கிறிஸ்துவை நாம் அனுபவித்திருக்கிறோமா? அவரால் மீட்பை பெற்றிருக்கின்றோமா? அவரால் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா? இல்லாத பட்சத்துல இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமனதோடு ஆராதிக்க முடியாது. யார் யார் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கின்றார்களோ, சிலர் வாழ்க்கை என்றோ ஒரு நாள் இயேசுவை அனுபவித்திருப்பாங்க, ஆனா அதன் பிறகு அதை மறந்து போயிருக்கும். என்றோ ஒரு நாள் இயேசு உள்ளத்தை அழைத்து அப்புறம் இயேசுவை மறந்து விடுகின்றார்கள். कुछ लोग अपने जीवन में किसी न किसी संदर्भ में यीशु मसीह का अनुभव करके देखा है, लेकिन उसके बाद वो लोग भूल जाते हैं। जो सामरी स्त्री के बारे में पढ़ते हैं यूहन्ना 4:29 में, जब यीशु मसीहा के रूप में वो विश्वास करने के बाद वो तो तुरंत गई, गांव में गई, सबके पास बोलने लगी, आओ देखो वो मसीहा है। சமாரிய ஸ்திரீ தன்னுடைய கிராமத்திலே சென்று எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாள், பாருங்கள், வந்து பாருங்க, அவர் மேசியாதானோ என்று நீங்கள் வந்து பாருங்கள். ஜனங்கள்லாம் வந்து அவரை விசுவாச பிறகு சொன்னாங்களா? அவளை பார்த்து, நீ சொன்னதுனால அல்ல, நாங்களே வந்து அவரை கண்டு விசுவாசித்தோம். वो सारे लोग यीशु के पास आकर विश्वास किया और उनको देखकर ये बोलने लगा, ना सिर्फ तुम बोला इसलिए नहीं, लेकिन हम स्वयं यीशु मसीह को देखा, स्वयं अनुभव करके देखा, वो सच में मसीहा है। आज सुबह के समय में हम भी हमारा जीवन में विश्वास करने के लिए खुला हुआ उस कब्र को देखना चाहिए। यीशु वहां नहीं है। स्वर्गदूत उनको देखकर यही बोला, देखो यीशु यहाँ नहीं। தேவதூதன் அவளை பார்த்து சொல்லுகின்றார், வந்து பாருங்கள், இயேசு இங்கு இல்லை, அவரே உயிரோடு எழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் நாம் எதற்கும் கவலைப்பட அவசியம் கிடையாது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கின்றார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் மரித்த இயேசுவே அல்ல, மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவரை ஆராய்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களிலே யாராவது நம்முடைய குடும்பத்தில் மரித்து விட்டாளானால் அவளை போய் அந்த மரித்த சரீரத்திலே நாம் பார்த்து துக்கமடையும் பொழுது நமக்குள்ளால தோணும், ஐயோ, இந்த நேரத்துல அவங்க திடீர்னு எழும்பி வந்துட மாட்டாங்களா, எழும்பி வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா என்று நமக்கு தோணும். हमारा जीवन में अगर कोई हमारे रिश्तेदार या परिवार के लोग मृत्यु पाने के बाद जब वहां जाते हैं, तो हमारा दिल में एक सवाल, एक ऐसा आशा हो सकते है, क्या अभी वो उठ के आएगा तो कैसा लगेगा, मुझे देखकर अगर एक सब बोलेगा तो कितना अच्छा रहेगा। हमारा परमेश्वर जीवित है, वो हमें देखकर ये कहते हैं, कमन से हम जिंदा है, வந்து பாருங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன். மூன்றாவதாக அந்த தூதர்கள் அவளை பார்த்து சொல்லுகின்றாங்க. 7ஆம் வசனத்திலே மத்த 28:7 சொல்லுகின்றார்கள், உடனே போய் சொல்லுங்கள், जाके बताओ, क्या बताओ, यीशु जी उठा है, இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று போய் சொல்லுங்கள். சீசர்களுக்கு போய் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்கள்,
என்ற ஒரு கட்டளை அங்கு கொடுக்கப்படுகின்றது. और उनको इसी प्रकार तीसरा कमांड दिया गया, जाओ और बताओ यीशु जिंदा हुआ है. மூன்றாவது அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகின்றது, போய் சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். இந்த செய்தியை நீங்க பாத்தீங்க, அனுபவிச்சீங்க, அதோடு வைத்துக் கொண்டிருக்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லுது உங்களுடைய கட்டளையா இருக்கின்றது. எனவேதான் ஓடி சென்றார்கள். அந்த ஸ்திரீகள் போய் சொன்னாங்க, சீசர்களுக்கு பார்த்து சொன்னாங்க, இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அதை கேட்ட யோவானும் பேதுருவும் ஓடுகின்றார்கள். யோவான் 20 அதிகாரத்திலே வாசிக்க முடியும். 2 பேரும் ஓடுறாங்க. யோவான் முந்தி ஓடிவிட்டான். ஆனா கீழே இறங்கி பார்க்க தைரியம் இல்லை. பேதுரு பின்னால் வந்தாலும் முன்னால் இறங்கி போய் பார்க்கின்றான். இயேசுவை பொதிந்திருந்த சீலைகள் அங்கு பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருந்ததை கண்டான். हम देखते हैं जब ये महिला लोग जाकर शिष्यों को बताने लगा तो पतरस और यूहन्ना तुरंत दौड़ने लगा कि कब्र की ओर। वहां जाके देखा, यूहन्ना तो पहले चला गया लेकिन नीचे तो नहीं उतरा। पतरस नीचे उतर कर देखा, क्यों? ये महिला उनको बताया. இவர்கள் சென்று சொன்னபடினால் தான் அவர்கள் ஓடோடி சென்று அங்கு பார்க்கின்றார்கள். இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை அறிந்திருக்கிற நாம் அவரை குறித்து சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நம்ம சொல்லாவிட்ட எப்படி தெரியும்? ரோமர் 10 அதிகாரத்திலே 13 நம்ம தொடர்ந்து வாசித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. अगर रोमियो 10 अध्याय 13 से अगर हम पढ़ने के समय लिखा है, जो प्रभु का नाम लेगा वो उतार पाएगा. அவருடைய நாமத்தை தொழுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனா எப்படி தொழுது கொள்வாங்க? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அறிவிக்காவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவர்கள் பிரசங்கிப்பார்கள்? अगर कोई नहीं बताएगा तो कैसे विश्वास करेगा? अगर कोई बताते नहीं तो कैसे लोग, कोई भेजे नहीं तो कैसे लोग जाएगा? तो हमारा कर्तव्य ये है, हमारा रिस्पॉन्सिबिलिटी ये है कि उस प्रभु यीशु मसीह को लोगों को बताना हमारा काम है, लोगों को बोलना हमारा काम है. वचन में बहुत सारे जगह में हमें दिया है. मत्ती 28 उसका 19 और 20 में भी प्रभु यीशु मसीह आखिरी बार शिष्यों से मिला, स्वर्ग में जाने से पहले उनको यही आदेश दिया, यही कमांडमेंट दिया है, आई एम विथ यू टू द एंड ऑफ दिस वर्ल्ड. मैं दुनिया के अंत तक तुम्हारा साथ हूं, इसलिए गो एंड प्रीच. உலகத்தின் முடிவரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன், எனவே நீங்கள் செல்லுங்கள் என்று அங்கு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 18ஆம் 19ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பாவின் பல நாடுகளிலே, அமெரிக்காவின் சில இடங்களில் இருந்து ஊழியக்காரர்கள் உலகமெங்கும் சென்றார்கள். சீனா, ஆசியா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற அந்த இடங்களுக்கு சென்று சுவிசேஷ அறிவித்தார்கள். அநேகர் தங்களை இழந்தார்கள் இயேசுக்காக, மனைவி இழந்தார்கள். இந்த செய்தியை சொல்வதற்காக ஒரு மிஷனரி ஆப்பிரிக்காவுக்கு சென்றாராம். சென்று சுவிசேஷ அறிவித்தார். அங்குள்ள ஒரு குழுவின் தலைவன் இயேசுவை விசுவாசித்தார். 18 शताब्दी में यूरोप के विभिन्न जगह से मिशनरी लोग गया, चाइना, इंडिया, अफ्रीका, साउथ अमेरिका और दूसरे जगह में जाकर सुसमाचार बताने लगा. बहुत सारे लोग अपने जीवन का सारे खुशियों को लिया है, बच्चों को खोया है, बीवियों को खोया है, लेकिन प्रभु के लिए जीने लगा, सच्चाई के लिए जीने लगा. एक मिशनरी अफ्रीका में जाकर सुसमाचार बताया. वहां के एक ग्रुप के लीडर ने प्रभु का विश्वास किया. बहुत खुशी मिला उसको. एक दिन ये मिशनरी के घर में उस लीडर ने आया. அந்த தலைவன் ஒரு நாள் இந்த மிஷனரி வீட்டுக்கு வந்தான். வந்து இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா, ஐயா, உங்க அப்பா கிறிஸ்தவரா இருந்தாரா என்று கேட்டானா. उसने इसी प्रकार पूछने लगा मिशनरी को देखकर, क्या आपके पिताजी मसीह था क्या? उसने बोला, हाँ, मेरा पिताजी मसीह था. आपका दादा मसीह था? यस, मेरा दादा भी मसीह था. உங்களுடைய தாத்தா இயேசுவை அறிந்திருந்தாரா? மிஷனரி சொன்னார், அவங்க தாத்தா கூட இயேசு அறிந்திருந்தார். அந்த ஆப்பிரிக்க தலைவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வடி ஆரம்பித்ததாம்.
उस लीडर ने रोने लगा। इनको पता नहीं था कि ये मिस्र के क्यों रो रही है, ஏன் அழுகிறான்னு புரியல. அவர் அழுது கொண்டே சொன்னாராம், உங்க அப்பா கிறிஸ்துவரா இருந்திருந்தார், ஏன் உங்க அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு இயேசு பற்றி சொல்லி இருக்க கூடாது? अगर आपके पिताजी मसीह था कि वो क्यों नहीं आया आकर हमारे पिताजी को यीशु को क्यों नहीं बताया? अगर आपका दादा मसीह था तो वो क्यों नहीं आकर मेरा दादा को यीशु को नहीं बताया? உங்க தாத்தா கிறிஸ்துவா இருந்திருந்தா ஏன் அவர் வந்து எங்க தாத்தா விஷயத்தை சொல்லியிருந்தா எங்க தாத்தா எங்க அப்பா அவங்க எல்லாம் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே, அவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவலா மரித்திருப்பார்களே, அவங்க எல்லாம் சொர்க்கத்திலே பார்த்திருப்பேனே என்றவன் கண்ணீர் விட்டானா. उसने इसी प्रकार बोलने लगा, क्यों आपके पिताजी नहीं आया, क्यों आपका दादा नहीं आया? अगर वो आकर हमारा देश में यीशु को बताया होगा तो मेरा दादा या मेरा पिताजी भी यीशु को विश्वास करते हुए वो लोग भी जरूर स्वर्ग राज्य में रहेगा. मिशनरी had no answer to tell him. मिशनरी के पास कोई उत्तर नहीं था. मेरा प्रिय भाई और बहनों, आज जिस वक्त के समय में हम इस दुनिया में बहुत सारे काम में बिजी रहते हैं, लेकिन उस दिन उन महिलाओं को इसी प्रकार बोला गया, जाओ बताओ, क्या हम उस प्रभु के बारे में बताने के लिए तैयार है? அன்று அந்த பெண்களை பார்த்து தூதர்கள் சொன்னார்கள், போய் சொல்லுங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுங்கள். இன்று பல காரியங்களில் நம்ம அதிக பிஸியா இருந்து கொண்டிருக்கிறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம், தேவைதான். ஆனால் அவற்றின் மத்தியிலே ஏதோ கொஞ்ச நேரத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு சொல்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? உயிர்த்தெழுந்தார் இயேசு என்பதை சொல்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? எத்தனையோ காரியங்களும் பறைசாற்றுகின்றோம், எத்தனையோ செயலும் பிறருக்கு சொல்லுகின்றோம். ஆனா இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், வந்து பாருங்கள் என்று சமாரிய பெண்ணை போல நாமும் சொல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? நாம இந்த காலவெளியிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். 1977 ஆண்டு ஒரு நாள் என்னுடைய திருச்சபையிலே வாலிபர்களாகி நாங்கள் உட்கார்ந்து ஜெப கூட நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுத்தார். 1977 में मेरा कलीसिया में जब हम लोग कुछ जवान लोग मिलकर प्रार्थना करने के समय एक प्रचारक आकर संदेश देने लगा. उसने ऐसाया चैप्टर 6 के बारे में संदेश दिया और वहां लिखा है, किसको भेजू, मेरे लिए कौन जाएगा? ஐசாயா 6ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறத அந்த தேவனுடைய கூக்குரலை குறித்து அவர் செய்தி கொடுத்தார். யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார்? அதுவரை ஆண்டவரின் பணி செய்ய வேண்டும் என்று நான் ஒரு நாள் நினைத்ததே கிடையாது. I never thought that I would be a servant of God or I would involve in God's ministry. அதுக்கு முன்னால நான் நினைத்ததே கிடையாது. அன்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்தியாவிலே வட மாநிலங்களிலே இன்னும் எத்தனையோ இடங்கள், எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ மலை பிரதேசங்கள் சுவிசேஷத்தை அறியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ ஏன் அதற்காக போகக்கூடாது என்ற ஒரு கேள்வி என்னிடத்திலே தோன்றினது. उस दिन जब संदेश सुनने के समय मेरा अंदर ऐसे भी एक पवित्र आत्मा ने बात करने लगा. इसी से भारत में, उत्तर भारत में बहुत सारे गांव है, बहुत सारे शहर है, बहुत सारे जंगल प्रदेश है जहां सुसमाचार अभी तक नहीं पहुंचा. आप क्यों नहीं जाएगा? Why can't you go? அந்த நாளிலே 1977 the month of May I decided, Lord, if you so wish, I am ready to go. ஆண்டவரே, அது உமக்கு சித்தமா இருக்குமானால் நான் செல்வதற்கு தயார், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னபடியாக என்னை அந்த நாளிலே ஆண்டவரின் பாதத்திலே அர்ப்பணித்தேன். जिस प्रकार ईसाया ने कहा, प्रभु मैं हूं, मुझे भेज. I also committed my life in the hands of the Lord, and from then on most of my ministries, I mean
நார்த் இந்தியா. அந்த நாளில் இருந்து என்னுடைய வேதாம கல்லூரி படிப்பை முடித்து 1981 ஆண்டில் இருந்து இடையிலே ஒரு 4 ஆண்டுகள் எங்களுடைய மேற்படிப்புக்கு பெங்களூரில் இருந்த நாட்களை தவிர அத்தனை ஆண்டுகளும் வட இந்தியாவிலே கர்த்தருக்காக செயலாற்ற, கர்த்தருக்காக பணியாற்ற தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கின்றார். उस दिन से लेकर बीच में 4 साल जब हम हमारी जो हायर स्टडीज में गया बेंगलुरु में, उसी के अलावा 1981 से लेकर अभी तक ऑलमोस्ट अबाउट 40 years God is using us in North India to share the gospel to many people. வட இந்தியாவின் பல பகுதிகளிலே ஆண்டவரின் பணி ஆற்றுவதற்கு கர்த்தர் அனுமதித்திருக்கின்றார். வேதம் சொல்லுகின்றது, நாம் சொல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? If you don't say, how people will come to the Lord. இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்ப்போம். 3 காரியங்கள் அன்று அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. பயப்படாதிருங்கள், வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். 3 बात उन लोग को उस दिन आदेश दिया गया, डरो मत, आकर देखो, जाकर बताओ. क्या आज इस पुनरुत्थान के दिवस में आप लोग तैयार हैं? जिस प्रकार ईसाया ने कहा, जिस प्रकार मैंने उस दिन कहा प्रभु के पास, आप भी आज बोलेंगे, प्रभु हम तैयार हैं, आप मुझे भेजिए. ये जरूर नहीं कि आप अपने परिवार सब छोड़ के जाना है. जहां भी रहेगा वहां प्रभु के बारे में बताना चाहिए, वही तो इंपॉर्टेंट है. जहां भी रहेगा, जिससे मिलेगा उसको प्रभु के बारे में बताना. நாம் எல்லாத்தையும் விட்டு விட்டு நீங்கள் உடனே எங்கோ செல்லுங்களேன் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாய்ப்பை உருவாக்கி இயேசுவின் செய்தியை சொல்ல வேண்டும். அந்த பெண்களை தான் சொன்னாங்க, போய் சொல்லுங்க. என்ன சொல்லுகிறது? இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு எழுந்தார்னு போய் சொல்லுங்கள். அந்த சீசர்கள் அவளை கைது செய்த பொழுது அவங்க சொன்னாங்க, சனகரிப் சங்கத்தார் இயேசுவை பிரசங்கிக்கவே கூடாது. ஆனா அவங்க சொன்னாங்க, இல்ல, நாங்க கண்டவற்றையும் கேட்டவற்றையும் எப்படி நாங்கள் சொல்லாம இருப்பது? இந்த காலை வேளையிலே நம்மையும் அவிதமா தேவனுக்கு அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. आज सुबह के समय में इस पुनरुत्थान के उस सामर्थ आपके परिवार, आपके घर और आपके हृदय में जरूर आशीष करेगा. आप भी इस तीनों संदेश को मन में रखकर और मनन कीजिए. जिस प्रकार परमेश्वर आपको अगवा करते हैं, उसी प्रकार आप आगे अपने जीवन को चला सकते. எப்படிதான் தேவன் உங்களை வழி நடத்துகிறாரோ அவ்விதமாக ஆம் ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். லெட்ஸ் ப்ரே. ஐயம் பிரார்த்தனை करेंगे. ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஐயா, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தந்த வேத வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா விதமான போராட்டங்களின் மத்தியிலே, துன்பங்கள் இக்கட்டுகளின் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மை வாழ்க்கையில் அனுபவித்து பயமின்றி வாழ துணிந்து உம்மை பற்றி சொல்ல நீர் எங்களை பயன்படுத்தும். महान परमेश्वर, इस सुबह के समय में हम भी जो आदेश मिला है उसी के अनुसार इस प्रभु परमेश्वर को हर दिन, हर समय, हर पल अनुभव करके देखने के लिए आप अनुग्रह कीजिए. इस प्रभु को जितने लोग भी नहीं जानते उनको बताने के लिए भी हमें आप सामर्थ्य और शक्ति दीजिए. आने वाला समय में आप मेरा साथ हो प्रभु. जो भी आज इस आराधना में भाग लिया, जो भी संदेश को सुना, उनके हृदय में पवित्र आत्मा द्वारा बातचीत कीजिए, ताकि हम लोग को ये दिखा सकते हैं, ये बता सकते हैं हम जीवित परमेश्वर को संतान है. हमारा परमेश्वर जीवित है, हमारा परमेश्वर जिंदा है. இந்த கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். நாளாகிய உயிருள்ளவர் என்பதை மற்றவர்களுக்கு எங்கள் வாழ்வில் எடுத்துக்காட்ட தேவன் கிருபை செய்யும். திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன், போதற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய குடும்பத்திற்காக, திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையுடைய அந்த விலையை முடியவும், உமச்சித்தமான வேளையிலே அதை பிரதிஷ்டை பண்ணவும், 60ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடவும்
देवरीर कृपை செய்வீராக। परमेश्वर हम पास्टर के लिए, कमेटी मेंबर्स के लिए, कलीसिया के सदस्य के लिए प्रार्थना करते हैं। चर्च के जो काम और बाकी है उसके लिए हम प्रार्थना करते हैं प्रभु। जो भी आर्थिक आवश्यकता है वो अब समय पर दिलवा दीजिए। आपके अनुसार, आपके अनुग्रह के द्वारा निर्धारित समय पर ये सारे काम पूरा हो सके और चर्च को डेडिकेशन और डायमंड जुबली भी हम अच्छे से मना सके। धन्यवाद देते हैं इस कलीसिया के सारे सदस्यों के लिए, पास्टर्स के लिए धन्यवाद देते प्रभु जी। आप संभाल लीजिए। மீண்டும் ஒரு முறை திருச்சபையும் போதனுடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம்। ஆண்டவர் பலப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you all.